ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எலிசா. 1 ராஜாக்கள் 19:16 சொல்லுகிறது, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசியின் பெயர் எலிசா ஆகும். எலியா இவரை தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணும்போது 12 ஏறுகளை பூட்டி நிலத்தை உழுது கொண்டிருந்தார். 12 என்ற எண் விசேஷமானது. யாக்கோபின் 12 குமாரரும் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் 12 சீஷர்களும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் நமது இருதயமாகிய நிலத்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்தால் உழ வேண்டும், சீர்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய பரமபிதாவின் வழியிலே உண்மையும் உத்தமமாய் உழைப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய அறுவடையை கட்டளையிடுவார். எலியா உழுது கொண்டிருந்த வயல் நிலத்துக்கே தேவ அழைப்பு அவரை தேடி வந்தது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். எலிசா எலியாவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்தார். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று பெயர் பெற்றார். 2 ராஜாக்கள் 3:11. பாருங்கள், மோசேக்கு எல்லா விதத்திலும் பணிவிடையும் ஊழியம் செய்த யோசுவா பிற்காலத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு மேன்மையடைந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த சீஷர்கள் பிற்காலத்தில் அப்போஸ்தலர்களாக பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தினார்கள். இது குறித்து இயேசு, உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். எலியா எலிசாவிடம், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். நீங்களும் ஆவியின் வரங்கள் மேல் தாகமாயிருந்து கர்த்தரிடத்தில் அதை வாஞ்சித்து கேளுங்கள். ஆவியின் வரங்கள் இருந்தால்தான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். வரங்கள் இருந்தால்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். வரங்கள் இருந்தால்தான் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும். அன்றைக்கு எலிசா இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டதைப் போல இன்றைக்கு நீங்களும் இரட்டிப்பான வரங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். தேவப்பிள்ளைகளே, எலியாவிற்கு இருந்த வல்லமையும் அதிகாரத்தையும் வரத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாய் எலிசாவுக்கு கொடுத்து ஊழியம் தொடர்ந்து நடக்கும்படி கிருபை பாராட்டினார். இந்நாட்களில் அவற்றை உங்களுக்கும் தந்தருள்வார். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 56, 57 மற்றும் 58 அதிகாரங்கள். மாலை 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எலிசாவைப் போல ஆவியின் வரங்களை நாடுங்கள். கர்த்ததாமே உங்களை வரங்களினால் நிரப்பி உன்னதமான ஊழியத்தில் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.